குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதுவும் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்ற குரு வந்து 12 வருஷங்களுக்கு ஒரு முறை, அதே மாதிரி 18 வருஷத்துக்கு ஒரு முறை குருவோட கேது சேரப்போறார். புதிய சொத்துக்கள் சேர்க்கை இருக்கிறத விட பழைய சொத்துக்களை நீங்க சேர்த்துக்கிறதே நல்லது. கொஞ்சம் அடக்கி வாசித்துங்க. ஒரு 2 வருஷம் இருக்கிறத அது எப்படிதான் அளந்து கொடுப்பான்னு தெரியாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள். அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்வது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார். மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ராசிக்கு அஷ்டம சனி எல்லாம் நிறைய சனி சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அந்த அஷ்டம சனினால அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருது. இவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் சார்? அஷ்டம சனி இருக்குது, அது உண்மைதான். கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனி போயிடுச்சு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சுய ஜாதகத்தை பார்க்கணும். ரெண்டாவது, இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதுவும் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்ற குரு 12 வருஷங்களுக்கு ஒரு முறை, அதே மாதிரி 18 வருஷத்துக்கு ஒரு முறை குருவோட கேது சேரப்போகிறார். இது சேரும் காலத்தில் சிம்மராசிக்கு ஓரளவுக்கு நிம்மதியும், உடல் ஆரோக்கியமும், மன நிம்மதியும், வெற்றியும், மன சந்தோஷத்தையும் தரும். ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது, இது கணவன் மனைவி உறவை கண்டிப்பாக பாதிக்கும். எப்பவுமே 7ஆம் இடம் என்பது ஏதோ பார்ட்னர்ஷிப்னா வெறும் கணவன் மனைவி உறவு மட்டுமே கிடையாது. பார்ட்னர்ஷிப்னா பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய ஆட்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அவன் கடையை பார்த்துக்குவான் சார் அப்படின்னு அவங்ககிட்ட கடையை விட்டுட்டு போகக்கூடாது. நேரடி பார்வையில் நம்ம இருக்கணும்.
கணவன் மனைவி ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. உங்கள் மனைவியிடம் நீங்கள் தோற்று போயிடணும். நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. ஸோ எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து அதிச்சாரமாக ஜென்மத்துக்கே வரும்போது உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கும். வயிறு, நரம்பு, ஜாயிண்ட் பெயின், மென்டல் ஸ்ட்ரெஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். தலையிலையோ காலிலையோ அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். அவங்களால தான் நமக்கு அதிக லாபமும் வரும். அதே நேரத்தில் அவங்களால தான் பிரச்சனை வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நல்லா படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். இல்லை சார் என் பிஎஸ் சொன்னார் நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தப்பு பண்ணாதீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்து முடிவுக்கு வாங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் தொழில் தொடங்குறதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, அதையும் தாண்டி தொழில் தொடங்கி அவர்களுக்கு வருமானம் அப்படின்றத ஈட்ட தொடங்கினதற்கு பின்பு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குதா? இல்லைம்மா, இந்த சனீஸ்வரர் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறது நல்லது. புதிய சொத்துக்கள் சேர்க்கை இருக்கிறத விட பழைய சொத்துக்களை நீங்கள் சேர்த்துக்கிறதே நல்லது. அதே நேரத்தில் நான் ஏதோ புதுசாக ஒரு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மார்ட்கேஜ் வச்சு அதை வச்சு இதை வச்சு பேங்க் லோன் வாங்கி ரொம்ப பெருசாக நீங்கள் தொழில் பண்ணாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசித்துங்க. ஒரு 2 வருஷம் இருக்கிறத அது எப்படி தான் அளந்து கொடுப்பான்னு தெரியாது. உங்களுக்கு என்ன தேவையோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ வேணும், செலவுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதனால் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாது. நான் மாதம் இஎம்ஐ கட்டணும் சார், அதுக்கு எப்படி சார் நான் பணம் பண்ணுறது, ஏற்கனவே வருமானம் இல்லை, இப்போ நான் அடிஷ்னலாக ஒரு இஎம்ஐ வேறு கட்டி ஆகணும் அப்படின்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ஆகவே தயவு செஞ்சு அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. ரொம்ப அகல கால் வைக்காது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க கூட படிக்கும்போது நல்லா படிப்பாங்க. எக்ஸாமினேஷனில் போய் உட்காந்தாங்கன்னா எல்லாம் மறந்துடும். ஆகவே பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அதை வாங்கிட்டு போய் கொடுத்து மூல மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபட்டிங்கன்னா மெமரி பவர் கூடும். ஞாயிற்றுக்கிழமையில் அருகம்புல் சாத்தி வழிபட்டிங்கன்னா ராகு காலத்தில் 4:06 ராகு காலத்தில் வழிபட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். ஆகவே திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. கண்டதை சாப்பிடக்கூடாது. கண்டதை சாப்பிட்டிங்கன்னா வயிறு கட்டு போயிடும். கண்டிப்பாக சார். இப்போ பல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த திருமணமாகாதவர்களுக்காவது யோகம் கிடைக்குமா? தொழிலில் தான் பிரச்சனை அப்படின்னா இதில்னாலும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்குமா? குரு சாதகமாக இருக்கும்போது சில நேரங்களில் திருமணம் ஆகலாம். ரொம்ப நாளாக நீங்கள் தடைப்பட்டவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு நடக்கும். அவங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேரண்டி தர முடியாது. குழந்தை பாக்கியம்? குழந்தை பாக்கியம் நான் சொன்னேனே, திருமணமே தடை இருக்காது அப்படின்னும்போது குழந்தை பாக்கியங்கிறது கொஞ்சம் தட்டி தான் போகும். ஐஓஎல் ஐவிஎஃப்ல பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இருவருமே போய் செக்கிங்க்கு போனால் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க சார். இவர்களுடைய இந்த இடர்பாடுகள், இந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம்? எந்த கோவில்களுக்கு போய் வழிபடலாம்? பொதுவாகவே சிம்மராசி நேயர்களை கோயிலுக்கு போகவே விட மாட்டான். ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து கோயில் பக்கமே போக விட மாட்டான். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஞாயிறுன்னு ஒரு கிராமம் இருக்குது. நம்ம மெட்ராஸ் பக்கத்துலேயே ஞாயிறுன்னு ஒரு கிராமம். அந்த ஊருக்கு பேரே ஞாயிறு. அந்த சூரியன் அப்படிங்கிற பேர். சூரியன் அது கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு கோதுமை தானம் செஞ்சு, கோதுமை பொருட்கள் எல்லாம் நீங்கள் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நல்ல சிகப்பு ஆடை சுவாமிக்கு வஸ்திர தானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மலை போல் வர பிரச்சனைகள் பனி போல் மாறும். முதல்ல உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், செய்கிற தொழிலில் மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கும், ப்ரொமோஷன் வருதோ இல்லையோ இருக்கிற தொழிலில் நிம்மதியாக இருக்கும். பல பிரச்சனைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் இருந்து மொத்தமாக அவர்களுக்கு விடுபடுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த அஷ்டம சனி 2 வருஷம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த சனியும் செவ்வாயும் சந்திக்கும் காலமும் சனியும் செவ்வாயும் சேரும் காலமும். இந்த காலத்தில் இரவு பயணத்தில் போகாமல் நான் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன், அதே மாதிரி பைக்கில் போகிறேன்,
காரில் நான் அப்படி போகிறேன் இப்படி போகிறேங்கிறதுலாம் வேண்டாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஹேபிட்ஸு, பழக்க வழக்கங்கள், நான் அடுத்தவனை நம்பினேன் சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் சார், ஏதோ ஒரு 2 ரூபா வேணும் இல்லைங்களா, குடும்பத்தை தள்ளணும். ஏதோ நம்ம குடும்பத்துக்காக கடனை வாங்கி உடனே வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு அகலக்கால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ஆகவே நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்வேன், இந்த காலம் கொஞ்சம் பதங்கி போனீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. குரு அதிச்சாரமாக வரும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா குரு எப்போ வராரு அதிச்சாரமான்னு கேட்குறீங்களா? 2027 மார்ச்சுக்கு பிறகு. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ 5, 7, 9க்கு குரு பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரும். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேண்டாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவன். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் தான் சொல்லுவீங்க. ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?